ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சிராஜ். நம்ம ஊரில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. அதாவது நம்ம ட்ரெயினாக இருக்கட்டும், மெட்ரோ ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிக் ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் தவிர்க்க முடியாது. அண்ட் தென் பல மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அதுதான் இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டேஷன். பிகாஸ் நிறைய பேர் வீட்டில் இன்னும் பைக் கிடையாது, நிறைய பேர் வீட்டில் இன்னும் கார் எதுவுமே கிடையாமல் இருக்கும். ஸோ இருந்தாலும் சிலவங்களுக்கு வந்து அளவு இருக்காது அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனால். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்பி ஒரு சில இடத்துக்கு வருவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வர்ற சில பேரை சிலர் பார்ப்பாங்க. அந்த பெண்ணாக இருந்துச்சுன்னா சில பேர் பார்ப்பாங்க. அதாவது பசங்களாம் தான் சைட் அடிக்கிறது உண்டு. அந்த சைட் அடிக்கிறவங்க என்ன உண்டுன்னா, சைட் அடிச்சுட்டு போனால் பிரச்சனை இல்லை, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. இதே இன்னொரு சிலர் எப்படின்னா, அதாவது ரெண்டாவது எப்படின்னா, நேராக போய் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறது. ஓகே, இது குட் தான். அவங்கள்ட்ட போய் டைரெக்டாக போய் எனக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஓகே தான். பட் அவங்க போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறது, அவங்கக்கிட்ட இன்னும் அவங்க வேண்டாம்னாலுமே அவங்களுக்கு பல சுச்சுவேஷன் இருக்கும். அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும், அவங்க அப்பாவோட ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க எப்படி உங்களை நம்பி டக்குன்னு வர முடியும்? நீங்கள் 4 வார்த்தை சொல்கிறதுக்காண்டி அவங்க லைஃபையே விட்டு எப்படி வர முடியும்? ஸோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கொஞ்சமாட்டும் உங்களை, ஓகேங்களா? கொஞ்சமாட்டும் க்ளோஸ் ஆகணும், அதுக்கப்புறம் பேசணும், ஃப்ரெண்ட்ஸாக பேசி அதுக்கப்புறம் பழகி அதுக்கப்புறம் தான் லவ் எல்லாம். ஸோ இது எப்படி போகும்னா, அவங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, இவங்களுக்கு வெக்ஸ் ஆகி சண்டை நடக்கும். யாருன்னே தெரியாதவங்க கூட சண்டை போடுற நிலைமைக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்டன் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே நடந்திருக்குது. ஸோ என்ன நடக்குங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாகவும் 3 கேஸ் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ உங்களுக்கு அந்த நியூஸ் ஸ்ட்ரைக் ஆகும்னு நினைக்கேன். நான் இந்த ஒரு விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அந்த நியூஸுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா, ஒரு பொண்ணு காலையிலே காலேஜுக்கு கிளம்பி எப்பவும் போல் ரெகுலராக போகுது. அந்த பொண்ணு பேர் சத்யா, ஓகேவா? அந்த சத்யா பொண்ணு வந்து நேராக காலேஜுக்கு கிளம்புறதுக்காண்டி போயிட்டுருக்காங்க. காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க, பிகாம் பண்ணுறாங்க. இவங்க போயிட்டே இருக்காங்க. போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயினுக்கு ஏறுவாங்கல்ல, ஆஸ் யூஷுவல். அந்த நேரத்தில் ரொம்ப க்ரௌடாகவும் வேறு இருக்கும். ஏன்னா வந்து காலேஜ் முடிகிற டைம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா தாம்பரத்தில் நான் பார்த்துருக்கேன். அங்கே வந்து க்ரௌடாக இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயுமே அவங்க பொறுமையாக இருந்து வரணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒருத்தன் வந்து அவங்ககிட்ட பேசுகிறான். நீ எதுக்கு நீ அக்செப்ட் பண்ண மாட்டேங்க, என்னை எதுக்கு நீ ரிஜெக்ட் பண்ணுற, என்ன ப்ராப்ளம் உனக்கு, அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் வந்து கொஞ்சம் இன்னும் சிவிலியராக போயிருக்கு. ஸோ சிவிலியராக போயிட்டே இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையனுக்கு வெக்ஸ் ஆகிட்டான். ஸோ அந்த பொண்ணு பேசிக்கிட்டே ட்ரெயின் ஏறதுக்காண்டியே முன்னாடி போயிருக்கு. முன்னாடி போகவும் அந்த ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கும்ல, ஸோ மெட்ரோ ட்ரெயினுக்கிறப்போ உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு தான் அங்கே தான் ஸ்லோ பண்ணுவாங்க. ஸோ இன்ஜின் வரும்போது நம்ம பெரிய ட்ரெயின் மாதிரி ஸ்லோவாக வராது. டக்குன்னு இந்த பையன் என்ன பண்ணிட்டான், அந்த பையன் பேர் சதீஷ், ஓகேங்களா? அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், தள்ளி விட்டுருக்கான். அந்த பொண்ணு இறந்துருச்சு, ஸ்பாட் அவுட்டு, ஓகேங்களா? இவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அடம்பாக்கத்தில் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனில் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்காங்க. லவ் பண்ணார், ஸோ அப்ரோச் பண்ணார், ஏற்றுக்கலை. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு போகலாம். அந்த பையன் 23 வயசு, இந்த பொண்ணுக்கு 20 வயசு, காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அப்ரோச் பண்ணது அந்த பொண்ணு ஏற்றுக்கலன்ட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக சிவிலியராக அப்படி இப்படிலாம் பேசி பார்த்துருக்கான். அந்த பொண்ணை ஏற்றுக்கிற மாதிரி தெரில, பட் இவன் விடுற மாதிரி தெரில. அந்த பொண்ணை போட்டு வலுக்காட்டாயமாக நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இல்லைனா அது பண்ணிடுவேன் இது பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்பான் போல். அந்த பொண்ணு வேண்டாம்ப்பா, எனக்கு செட் ஆகாதுப்பா, அது இதுன்னு சொல்லியிருக்கு. பட் கேட்கவே இல்லை அவன். அந்த பொண்ணை தள்ளி விட்டான். ஸோ இந்த நியூஸை டக்குன்னு நான் பார்த்த உடனே எனக்கு அப்படி சுவாதி கேஸ் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சுவாதி கேஸ் இவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சுவாதி ராமச்சந்திரன், சுவாதிக்கு 20 வயசு, ராமச்சந்திரனுக்கு 25 வயசு. சரி, ராமச்சந்திரனா ராம்குமாரா, ஸோ அந்த பேர் மட்டும் மனசில் வரல. ஸோ அந்த கேஸ், ஓகேங்களா? செங்கல்பட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் செங்கல்பட்டில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நடக்குது. பகலில் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து அறுத்து போட்டு போகிறான். ஸோ அந்த பையன் வந்து கார் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நாளடைவில் அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து சூசைடுக்கு அட்டம் பண்ணுறாங்க. பட் அதுலேருந்தும் அவங்க ரெக்கவர் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண அந்த போலீஸ் வந்து ரெக்கவர் பண்ணிடுறாங்க, அந்த பையனை காப்பாற்றிடுறாங்க. பட் அந்த பையன் வந்து பல நாள் கிடைக்காம இருந்தால் கிடைச்சான். அதுக்கப்புறம் நிறைய தனிப்படையெல்லாம் வச்சு அமைச்சு தேடி பார்த்தா பகலில் இதெல்லாம் நடக்குது. ஓகே, நான் அதை தான் அண்டர்லைன் பண்ணுறேன். பகலில் இந்த
சத்யா கேஸ் நடந்தது பட்டப்பகலில். சுவாதி கேஸ் வந்து 2016 நடந்துச்சா, அதுக்கப்புறம் 2021 வருவோம். 2016 கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. பட் கண்டிப்பாக எல்லாேருக்கும் நான் சொன்ன உடனே ஞாபகம் வந்திருக்கும்ன்ட்டு எனக்கு தெரியும். பட் அப்படி ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ அடுத்து இதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு, செப்டம்பர் 2021 ஒன்று நடந்துச்சு. பட்டப்பகலில் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து கழுத்தில் குத்தி போட்டு போகிறான். அந்த பையன் வந்து கார் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவன் பேர் வந்து ராமச்சந்திரன். அந்த சுவாதி கேஸில் வந்து ராம்குமார், இதில் வந்து ராமச்சந்திரன். ஆமாம், ராமச்சந்திரன், ஸ்வேதா. அது வந்து சுவாதி, இது வந்து ஸ்வேதா. ஓகேங்களா. இந்த பொண்ணும் அதே மாதிரி காலேஜுக்கு போகிறதுக்கு தான் வந்துருக்குது. 20 வயசு, அந்த பையனுக்கு 25 வயசு. சுவாதி கேஸில் சுவாதிக்கு 24 வயசு. சுவாதி வந்து இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணான். இவன் வந்து 27 வயசு, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி கேசஸ்லாம் நடக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படணும்னு தோணுதா, இல்லைன்னா இன்னும் பாதுகாப்பு பெண்கள்ங்கிறது காந்தி வந்து சொல்லுவார்ல, பெண்கள் வந்து என்றைக்கு நகையை அதிகமாக போட்டுட்டு நடுரோட்டில் நடந்து போகிறாங்க அன்றைக்கி தான் சுதந்திரம்னு. அது என்றைக்கு நடக்கும்னு தெரில, கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நடக்காதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பட் இதே சுச்சுவேஷனில் தான் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்குமே நிறைய பெண்கள் வந்து ஓகே, அவங்க பசங்க வந்து ரிஜெக்ட் பண்ண, சில பசங்க வந்து சொன்னால் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி சில கோட்டி இருக்காங்க, இல்லை கோட்டி பைத்தியக்கார பசங்க. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்னமோ சீன் போடுவாங்க. ஸோ நான் இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற பையனை சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த சுவாதி கேஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஸ்வேதா கேஸாக இருக்கட்டும், இப்போ நடந்த சத்யா கேஸாக இருக்கட்டும், இந்த 3 பசங்களுமே எத்தனை வயசுன்னு பாருங்களேன், 25, 27, 23. பொண்ணுங்களுக்கு 20, 24, 20. இந்த ஏஜ். ஓகேங்களா. அதாவது மிட் ஏஜும்பாங்க, அடல்ட் ஏஜ். ஓகேங்களா. அதாவது அப்போ தான் ஃப்ரெஷராக ஸ்கூல் காலேஜெலாம் முடித்து ஸ்டார்டிங். ஓகேங்களா. சுவாதி கேஸில் வந்து அவங்க வந்து அப்போ தான் ஒர்க் வந்தாங்க. ஸோ இந்த சத்யா கேஸில் வந்து இந்த பொண்ணு இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கு, பிகாம் ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்வேதா கேஸில் பார்த்தோன்னா அவள் வந்து கிறிஸ்டின் காலேஜில் எம்சிசி காலேஜ்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், அந்த காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு. ஸோ இவங்க எல்லாருமே என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க ஃபேமிலி எவ்வளோ கனவுகளோடு அவங்கள படிக்க வச்சுருப்பாங்க. அதுவும் சென்னையில் ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே உள்ள காலேஜோட ஸ்ட்ரக்சரே வேறு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துலேயுமே சிலர் வந்து இங்கேருந்து ஹாஸ்டலில் போய் தங்கி படித்து, ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்லேயும் அங்கே அவங்க சஸ்டெயின் ஆகி அதெல்லாம் பிரச்சனை யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில கல்சடைங்க வருவாங்க. கல்சடைங்க வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து டீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டீஸ் பண்ணிட்டு போனால் கூட அந்த பொண்ணுங்க வந்து சரி ஓகே ஏதோ ஒன்று அவன் பைத்தியக்காரன்ட்டு போயிடுவாங்க. இதுவே இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக ஸ்டேஜுக்கு இறங்கும்போது, இன்வால்வ் ஆகும்போது ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு வந்து வெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மேபி இவங்க இது பண்ணலாம் கூட, இவங்களா பண்ண வச்சுருவாங்க. இந்த ஆசிட் அடிக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு தருவதில் இந்தியா, தமிழ்நாடு முதலிடமா எத்தனாவது இடத்துல இருக்குது. ஸோ பட் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே இத்தனை தப்பு நடக்கணும், கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை தப்புனாலும் நடக்கலாம். இதே ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொள்வது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொள்வது, இதே இது கள்ளத்தனமாக மேரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல. ஸோ அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை தான். பட் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? இப்போ சட்டங்கள் வந்து பெண்களுக்கு சாதகமாக இருக்குதான். அதை வந்து நான் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா பெண்களுக்கு சாதகமாக தான் எல்லா சட்டமுமே இருக்குது. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்க என்ன பண்ண முடியும்? ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டான், அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தா என்ன, தூக்கு தண்டனை கொடுத்தா என்ன, இல்லை எது கொடுத்தா என்ன, அந்த பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறி தானே. அவளுக்கு படிக்க வச்சு அவங்களோட ஒவ்வொன்றையும் இப்போ பேம்பர்ட் பண்ணி அவங்கள சின்ன வயசுலேருந்து வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த லைஃபே 24 வருஷமாக ஒரு பொண்ணை வளர்த்துட்டு அவங்கள ஒரு சவப்பெட்டிக்குள்ள வச்சு பார்க்கும்போது அவங்களோட பேரண்ட்ஸுக்கு எந்த வழி இருக்கும்? ஸோ அதை வந்து யாரும் ரெக்ரெட் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. ஒன் டே அந்த பையன் ரெக்ரெட் பண்ணால் தான் உண்டு. அவன் பண்ண மாட்டான். இந்த விஷயத்த துணிஞ்சு பண்ணுறவன் அதை எப்படி ரெக்ரெட் பண்ணுவான்ட்டு தான் எனக்கு தெரில. ஸோ நிறைய விஷயத்தில் பெண்கள் வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்காங்க. பட் இந்த லவ்ங்கிற விஷயம் மட்டும் ரொம்பவே 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 பேக் போய்ட்டுருக்குது. ஸோ முந்திலாம் பார்த்தோன்னா ஒரு 90s 80ஸ்க்கெலாம் பார்த்தோன்னா லவ் பண்ணுறவங்க வந்து லவ் செட் ஆகலன்னா சூசைட் பண்ணுவாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லவ் செட் ஆகலையா, உனக்கு இப்போ வந்து பிரேக்கப் தானே ஆகுது. அப்போது வந்து ஃபேமிலிக்கு கேஸ்டிங் ப்ராப்ளம், இதெல்லாம் ரிலீஜியஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி வரும். பட் இப்போ வந்து இவங்களுக்கு இப்போது கேஸ்ட்டும் ப்ராப்ளம்லையும் மத பிரச்சனையும் இதில் பிரச்சனை இல்லை, மதத்து சைட்லேயுமே பிரச்சனை இல்லை. பட் அப்படி இருந்த பட்சத்துலேயுமே இப்போ வந்துக்கிட்டு சிலர் வந்து இப்போலாம் பேரண்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த மதமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு பார்க்காங்க. பட் சிலர் பார்க்குறதில்லங்கிறத விட ஸோ இவங்க அந்த பசங்க வந்து ஓகே இந்த பொண்ணுங்க நம்மளை பிடிக்கல, நம்ம வந்து விலகி போயிடலாம் அப்படிங்கிறது நினைக்காம எனக்கு கிடைக்காத வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த பொண்ணையோ இதை பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் யாரையோ ஒருத்தர் மர்டர் போகிறதுங்கிறது
அவன் வாழ்க்கையுமே கேள்விக்குறியாக்கும்ல. அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரதர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களெலாம் பார்க்காம டக்குன்னு இந்த ஒரு இன்சிடெண்ட், அதாவது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஸ்பார்க் வரும் தெரியுமா, அந்த ஸ்பார்க்கில் அந்த பொண்ணை தள்ளி விட்டு போயிட்டு இப்போ ஓடிட்டான். ஓகேங்களா, இப்போ 7 தனிப்படம் அமைச்சு வச்சு அவனை தேடுறாங்க, அது வேறு விஷயம். அந்த போலீஸ் சொன்னது ஓகேங்களா, இந்த இன்சிடெண்ட் நடந்தது, அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்குது அப்படின்ட்டு. ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பஸ்லலாம் ரூல்ஸ் போட்டாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துலேயுமே கூட லேடிஸ்க்கு அப்பார்ட்மெண்ட் தனியாக ஒதுக்கி வச்சுருங்க. பட் பசங்க எதுக்கு அங்கே போய் நின்று அவங்ககிட்ட போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி எதுக்கு அப்ரோச் பண்ணி, பப்ளிக் பிளேஸ் தான். ஸோ அந்த மாதிரி பிளேஸில் வச்சுமே இந்த இன்சிடெண்ட் நடக்குதுன்னா எனக்கு வருத்தமாக இருக்குது இதை நான் பார்க்கும்போது. நான் நேற்று நைட்டு 12 மணிக்கு பார்த்தேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நேற்று நைட்டு 12 மணிக்கு இந்த நியூஸை பார்க்கேன். டக்குன்னு பார்த்தோன்னா சுவாதி கேஸ் அப்படி பார்த்த அப்படி வருது மைண்டில், அப்படி தாட் வந்துச்சு. உடனே தான் சுவாதி கேஸ் எந்த வருஷம்னு பார்த்தா 2016. அதுக்கப்புறம் ஸ்வேதா கேஸ்னு ஒன்று வேறு இருந்துச்சு, அது எனக்கு தெரில. மேபி நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், நியூஸ் பார்க்காம இருந்திருக்கலாம் ஒரு 2 வாரங்கிட்ட. ஏன்னா 2021ங்கிறப்போ போன வருஷம் நடந்திருக்குது. சென்சேஷனால அப்போ இருக்கும். பட் நான் அதை பார்க்காம விட்டுருக்கேன். செப்டம்பர் 21 போயிருக்குது. கண்டிப்பாக நான் பார்த்துருந்துருப்பேன், நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்திருக்கு. அதாவது செப்டம்பர் 21 வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்வேதா கேஸு. ஓகேங்களா, ஸ்வேதா ராமச்சந்திரன் கேஸு. அதுக்கப்புறம் 2016, அதுக்கு முன்னாடி 2016 சுவாதி ராம்குமார் கேஸு. இப்போ வந்து அதாவது இப்போ அக்டோபர் 13 இன்றைக்கி, மேபி இன்றைக்கி டேட் தெரியல, 13, நேற்றுக்கு டேட்டு 13 வியாழக்கிழமை, 13ஆம் தேதி சத்யா அண்ட் சதீஷ் கேஸ். ஸோ நான் இதோட உங்கள் கையில் நான் கொடுக்கேன். நீங்கள் அந்த இடத்துல இருந்தால், அதாவது அந்த பையனோட பேரண்ட்டாவோ இல்லை அந்த பையனோட ஏதோ ஒரு கார்டியனாக இருந்தால் அந்த பையனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ரெஸ்ட் இன் பீஸ் சத்யா. அது நான் வெக்கப்பட வேண்டிய விஷயம். பிகாஸ் நானும் ஒரு ஆண் தானே. பிகாஸ் அந்த நியூஸை பார்க்குற எல்லாருமே நினைப்பாங்க ஆம்பளை பசங்க எல்லாருமே இப்படி தான், அப்படின்னு அவங்க நினச்சிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ பொண்ணுங்களை எவ்வளோ சேஃபாக நாம் பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு அவங்க நம்மளை நம்புவாங்க, ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களை சர்ச். டாடா, பை பாய், லவ் யூ கைஸ், ஹாவ் அ குட் டே, சியர்ஸ்.